So here the professionals are the professors. So நாங்கள் நார்மலான ஃபேக்கல்ட்டிஸை ஹைரிங்ன்றதே இங்கே 90% கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் அக்கௌண்டன்சி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர். All the rest of the papers, HR, digital marketing, business analytics, logistics, ஓகேங்களா, நீங்கள் எனி சிஸ்டம் ஓரியன்ட், இது எல்லாமே the real time working professionals are the ones who come and handle the class. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. So that is what usually from IIMs they follow. நாங்கள் ஏஎம்மோட ஒரு டேக்லைனே என்ன அப்படின்னா, இதை ஒரு குட்டி ஐஏஎம்மாக மாற்றணும். ஓகேங்களா, எல்லாராலையும் ஐஏஎம்ன்றது ஒரு ட்ரீம். அவ்வளோ நம்மளால் கேட்டில் வந்து 95% எடுத்து கிளியர் பண்ணி 20 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஓகேங்களா, இத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூவை கிளியர் பண்ணி எல்லாராலையும் போயிட்டு ஐஏஎம்ஸில் இருக்க முடியாது. ரைட்? ஸோ அதில் ஒரு 1/4 ஆஃப் த ஃபீஸில், பட் அதோடைய ஒரு மினியேச்சரை எப்படி நம்மளால் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். ஓகேங்களா, அதை we are trying very hard from AAM and we are also executing the same. ஓகே, நீங்கள் இத்தனை வருஷம் இதில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து MBA படிக்கணுன்ற ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்கூலில் சூஸ் பண்ணணும்? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாம்மா. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் பேட்டர்னும் இப்போ ஒரு சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே பிஸ்னஸ் ஸ்கூல் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஏஎம்ஏ எடுத்திங்கனாலுமே இங்கே வேறு எந்த விதமான ஒரு ப்ளே கிரவுண்டோ அதெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆம்பியன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே இது வந்து நோ ஃப்ரில் மாடல். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்குறது வெறும் MBAங்கிற ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான். ஓவரால் இங்கே உள்ளே இருக்க போகிறது ஒரு 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட் இயர்ஸ் உள்ளே வரும்போது செகண்ட் இயர்ஸ் அவங்களோட இன்டர்ன்ஷிப்காக வெளியில் போயிடுவாங்க.